விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகி பல விஷயங்கள் வந்து விமர்சனம் வந்துட்டு இருந்தாலும் பல பேர் வந்து பாராட்டிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அந்த விமர்சனத்துக்கு வந்து ஒரு பெரிய காரணமா இருக்கக்கூடிய விக்னேஸ்வரன் அவர்கள். அவர் வந்து பேசின விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் வந்து ஒரு பேட் ஃபேஸ்ல வந்து இருந்தேன். ஒரு லோ ஃபேஸ்ல வந்து இருந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் எத சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த விடாமுயற்சி படம் வந்து ஆக்சுவலா விக்னேஸ்வரன் தான் பண்ற மாரி இருந்துச்சு. அந்த டைம்ல அஜித் கூட அவர் தான் இணையற மாரி இருந்துச்சு. ஆனா அந்த படம் டிராப் ஆயிருச்சு. அதத்தான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. நான் ஒரு லோ டைம்ல இருந்தேன். பிரதீப்புக்கு கால் பண்ணி, இந்த மாரி என்கிட்ட ஒரு படம் இருக்கு. பண்றீங்களா? அப்படின்னு கேட்டப்ப, கதையே கேட்காம பிரதீப் அவர்கள் வந்து ஓகே பண்ணிட்டாரு. இவர் தான் எனக்கு வாழ்க்கை குடுத்தாரு. அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசிட்டு வராங்க. ஆனா விக்னேஸ்வரன் அவர்களே வந்து இப்போதைக்கு ஒரு ஒரு டயர் 3 ரேஞ்சில இருக்கக்கூடிய ஒரு நல்ல டைரக்டர் தான். அவரு வந்து ஏன் இப்போ வளர்ந்து வரக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் வந்து, நீங்க தான் எனக்கு வாழ்க்கை குடுத்தீங்கன்னு அந்த அளவுக்கு பேசணும் அப்படிங்கிற விஷயம்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ லைக் படம் நடக்கிறதுக்கான காரணமே வந்து பிரதீப் தான். இவர் இல்லாட்டி நான் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. உங்களுக்கு தான் வந்து நயன்தாரா இருக்காங்களே அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்துகிட்டு இருக்க நிலையில, ஓகே டிராகன் படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் வெற்றி அடைஞ்சிட்டா விக்னேஸ்வரன் தப்பிச்சுப்பாரு. லைக் படமும் தப்பிச்சுக்கும் அப்படிங்கிற கான்ட்ரோவர்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டிராகன் படம் எப்படி வரப்போகுது? லைக் படம் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.